ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ட்ரெண்டி. ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டான சேனல். இதை நான் ப்ராக்டிக்கல் as well as தியரிட்டிக்கல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா சாஃப்ட்வேர் அப்படின்றத ஒன்று டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதா வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ இதில் சாஃப்ட்வேர் அப்படின்றத நம்ம எதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்னா ஒரு வெப்சைட் இல்லைனா ஒரு அப்ளிகேஷன் இருந்தது நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெக்யூமெண்ட் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ ரெக்யூமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்எஸ் பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்ஆர்எஸ்னா வந்து சாஃப்ட்வேர் ரெக்யூமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பிஸ்னஸ். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டுமே என்னன்னா ஒரு ஃபைல் அதில் வந்து என்னென்னலாம் வந்து கிளைண்ட் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஃபார்மலாக வந்து சேவ் பண்ணி வைக்கிற ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. ஸோ இதுதான் வந்து ரெக்யூமெண்ட். ஸோ அந்த ரெக்யூமெண்ட்ல இருக்க எல்லாமே வந்து டெவலப்பர் வந்து சாஃப்ட்வேர்ல கொடுத்துட்டாங்களா, ஐ மீன் இன்க்ளூட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டரோட வேலை. ஸோ அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அது ஒரு இஷ்யூ. ஸோ அது வந்து ஒரு டிஃபெக்டாக கொண்டு போவாங்க. ஒன்று தப்பு இருக்கலாம், அப்படின்லாம் ஏதாவது ரெக்யூமெண்ட் வந்து மிஸ் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து அந்த ரெக்யூமெண்ட்லேருந்து டிவியேட் ஆகுது, ஏதாவது பிரச்சனை ஆகுது அந்த ரெக்யூமெண்ட் எஸ்ஆர்எஸ் பிஆர்எஸ்ல இருந்து அப்படின்னா வந்து அதை வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கரெக்ட் பண்ணுற, ஐ மீன் அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டர் தான் வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்ட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாஃப்ட்வேரோட குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ சாஃப்ட்வேரோட குவாலிட்டியை வந்து இன்னும் ஹை லெவலுக்கு கொண்டு போகிறது வந்து இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்கிங் வெதர் அ ப்ராடக்ட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் பர் ரெக்யூமெண்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து ரெக்யூமெண்ட் படி தான் ஒர்க் ஆகுதா. ஸோ ரெக்யூமெண்ட் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ கிளைண்ட்ன்ற ஒருத்தர், ஸோ கிளைண்ட்னா யாரு, கஸ்டமர். ஸோ அந்த கஸ்டமர் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன்லாம் ஒரு கம்பெனி அதில் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குற டீட்டெயில்ஸ் அதுதான் வந்து ரெக்யூமெண்ட். ஸோ இந்த ரெக்யூமெண்ட் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டரோட வேலை. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெஷர் த சாஃப்ட்வேர் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ சாஃப்ட்வேர் குவாலிட்டின்றத நான் சொன்னலையா, ஒரு சாஃப்ட்வேர் குவாலிட்டின்றத இவங்க கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் குட்டாக இருந்தால் தான் அந்த குவாலிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் வந்து நிறைய டிஃபெக்ட்ஸோடு இருந்ததுன்னா அந்த சாஃப்ட்வேரோட குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் கோல்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணுறவங்களோட மெயின் கோல்ஸ். ஸோ டெஸ்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்களை வந்து டெஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ரூல்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த டெஸ்டர்ஸோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். ஸோ ஃபைண்டிங் த பக்ஸ், எரர்ஸ், டிஃபெக்ட்ஸ் இன் த ப்ராடக்ட். ஸோ அந்த எண்ட் ப்ராடக்ட்டில் என்னென்ன பக்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது, டிஃபெக்ட் இருக்குது, ஃபால்ட் ஏதாவது இருந்ததுன்னா இதுதான் வந்து அதை கண்டுபிடிக்கிறதா ஒரு இவங்களோட வேலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன ஆகுது, எனக்கு சைன் அப் பண்ணுறேன். ஸோ சைன் அப் பண்ணி லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்குறாங்க. கீழே ஒரு லாகின் பட்டன் வச்சிருக்காங்க. ஸோ இதில் நான் யூசர் நேம் என்டர் பண்ணிட்டு டேரெக்டாக லாகின் பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணப்போ எனக்கு என்டர் ஆயிடுச்சு ஹோம் பேஜுக்குள்ள. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃபெக்ட். ஏன்னா நான் பாஸ்வேர்டே என்டர் பண்ணல, பட் இருந்தாலுமே எனக்கு யூசர் நேம் வந்து என்டர் பண்ணி நான் டேரெக்டாக லாகின் வந்து கொடுக்கவும் எனக்கு வந்து ஹோம் பேஜுக்கு என்டர் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த டெஸ்டர்ஸோட வேலை. ஸோ ஒரு வேளை நான் வந்து கரெக்ட் யூசர் நேம் கரெக்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துமே எனக்கு என்டர் ஆகலைன்ற அப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு இஷ்யூ. ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் கேசஸ். இது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேசஸ். ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு லாகின் பேஜுக்கு என்னென்னலாம் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெஸ்ட் கேசஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இது. ஸோ ஒன்று வந்து வித்தவுட் பாஸ்வேர்ட், ஒன்று வந்து வித்தவுட் யூசர் நேம் வச்சுக்கலாம், ஒன்று வந்து கரெக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், இது வந்து பாசிட்டிவ். ஸோ ஒன்று வந்து இன்கரெக்ட் கிரெடென்ஷியல்ஸ், தப்பான ஒரு பாஸ்வேர்ட், தப்பான யூசர் நேம், இந்த ரெண்டுமே கொடுத்து லாகின் பண்ணால் லாகின் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் கேசஸ். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் இருக்குமோ அதெல்லாம் வந்து நான் கொடுத்தாலும் எனக்கு என்ட்ரு ஆகுதா இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நான் தப்பாக கொடுத்தா என்ட்ரு ஆச்சுன்னா அது வந்து ஒரு டிஃபெக்ட், கரெக்டாக கொடுத்து என்ட்ரு ஆச்சுன்னா அது டிஃபெக்ட் கிடையாது, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ கரெக்டாக கொடுத்துமே எனக்கு வந்து போகலை. இப்போ நான் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டான பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன், கரெக்டான யூசர் நேம் தான் கொடுத்துருக்கேன், இப்போ லாகின் பண்ணுறேன் போகலை. ஸோ அதுவுமே ஒரு டிஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அதோட அதெல்லாமே ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதுதான் பக்ஸ், எரர்ஸ், டிஃபெக்ட். ஸோ இந்த பக்ஸ், எரர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் டெவலப்பருக்கு கொடுப்பாங்க. அதை வந்து டிஃபெக்ட் வந்து அசைன் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த டெவலப்பர் என்ன பண்ணுவார், அதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்டருக்கு அனுப்பி விடுவார். ஸோ டெஸ்டர் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ப்ராசஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் போது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்குறது தான் இவங்க வேலை. ஸோ இதோட ஓவரால் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபைங் அண்ட் வேலிடேட்டிங் வெதர் த எண்ட் ப்ராடக்ட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த எண்ட் ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுதான். அண்ட் செக்கிங் வெதர் த எக்ஸ்பெக்டட் அவுட்கம் இஸ் சேம் அஸ் த ஆக்சுவல் அவுட்கம். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்கம் என்ன, எனக்கு அந்த லாகின் பேஜ் கிளிக் பண்ணால்
அது உள்ளே போகணும். ஸோ இதுதான் கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு உள்ளே போகணும். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட். ஸோ அதே மாதிரி ஆக்சுவல் அவுட்கமும் இருக்கா, இது இந்த கேஸை மட்டும் தான் இது உள்ளே போகுதா, வேற எந்த கேஸ்லேயும் உள்ளே போகாமல் இருக்கா. ஸோ இதுதான் என்னோட ஆக்சுவல் அவுட்கம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஸோ லைஃப் சைக்கிள், ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு தனியாக லைஃப் சைக்கிளே இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா STLC அப்படின்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். ஸோ அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளுக்கு ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் சைக்கிள், அதாவது SDLC ஓவரால் தான் STLC ஃபுல்லாகவே நடக்கும் இது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ன்றது இந்த STLC நடக்கிறது எல்லா ஸ்டேஜஸ்லையுமே இது நடக்கும். ஸோ ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் முடிச்சா அதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்கும், பிளான் முடிச்சா அதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்கும், டிசைன் முடிச்சா அதுக்கு ஒரு டெஸ்டிங். ஸோ எல்லாத்துக்குமே டெஸ்டிங்ன்றது கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டிங் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணுறதுனால வந்து ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ரிஸ்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தப்பான ஒரு டிஃபெக்ட் உள்ள ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ரியல் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆச்சுன்னா அதனால பெரிய ரிஸ்க் வந்து இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். நான் சொன்னேன் இல்லையா, தப்பான யூசர் நேம் கொடுத்து எனக்கு என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ரிஸ்க். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது இந்த டெஸ்டிங் தான். என்ஷூர் த ப்ராடக்ட் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி, சாஃப்ட்வேரோட குவாலிட்டி வந்து என்ஷூர் பண்ணுறது இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கான தான். அந்த சாஃப்ட்வேரோட வேல்யூவை நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணுது. ஸோ அதுவுமே இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுறதுனால தான். சேவ்ஸ் டைம், மணி அண்ட் ரெப்யூட்டேஷன். ஸோ மணி வந்து சேவ் பண்ணுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அதோட ஃபெயிலியர்ஸ் வந்து கஸ்டமர்ஸை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது ஐ மீன் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே டிஃபெக்டோட வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இந்த டைமில் வந்து மணி அண்ட் டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணுது. ஸோ அது உள்ளே போகிறதுக்கு, அதாவது அதை வந்து கஸ்டமர் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து உள்ளே கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் டைமும் சேவ் ஆகுது. ரெப்யூட்டேஷன் எப்படி சேவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து ஒரு ஆப்பையோ இல்லை ஒரு வெப்சைட்டையோ யூஸ் பண்ணுறேன், அதில் நிறைய டிஃபெக்ட் அண்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஆப்பையோ இல்லை வெப்சைட்டையோ வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ அது மூலயமா வந்து அந்த பிஸ்னஸ் ரெப்யூட்டேஷனே வந்து கம்மியாகும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நான் வந்து அதை ரெஃபர் பண்ண மாட்டேன். பட் அதில் எதுவும் பிரச்சனை இல்லை, அது ஒர்க் ஆச்சு ஃபைனா அப்படின்னா நான் அதை வந்து நெக்ஸ்ட் டைம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அது மூலமாக வந்து ரெப்யூட்டேஷன், அந்த பிஸ்னஸோட ரெப்யூட்டேஷனுமே வந்து சேவ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுறதுனால நடக்கிற ஒரு சில பெனிஃபிட். அது போக அதோட கோல்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து ஹையாக இருக்கணும். ஸோ கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட பெட்டர் குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ கிளைண்ட்ன்றவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதோட பெஸ்ட்டாக இருக்கணும் அந்த சாஃப்ட்வேர், அந்த ப்ராடக்ட். ஸோ ஃபைண்ட் த இஷ்யூஸ் அண்ட் பக்ஸ். ஸோ பக்ஸையும் இஷ்யூஸையும் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஏர்லியர் ஸ்டேஜில் முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிடணும். அதாவது கஸ்டமருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிடுறது இதோட வேலை. ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து வெறும் டெஸ்ட் பண்ணி இஷ்யூஸ் கண்டுபிடிச்சி அப்படி மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸுமே நிறைய கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது இந்த டெஸ்டர்ஸுமே கொடுப்பாங்க. கான்ஃபிடென்ஸ். அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம தைரியமாக ரிலீஸ் பண்ணலாம், நம்ம வந்து கஸ்டமருக்கு தைரியமாக வந்து அதை வந்து கொடுக்கலாம் அப்படின்றத என்ஷூர் பண்ணுறது. ஸோ அது மூலமாக கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் அந்த ப்ராடக்ட்டில். ஸோ கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதும் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான். பக் ப்ரிவென்ஷன். எந்த ஒரு பக்கும் இல்லாமல் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ பக் இல்லை அப்படின்றத என்ஷூர் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுறதும் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மூலமாக தான் அதோட கோலாக தான் இருக்குது. ஸோ ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் ரெக்யூர்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது ரெக்யூர்மெண்ட் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் தான் மெயின் திங். ஸோ ஐடென்டிஃபை த கேப்ஸ் அண்ட் ஸோ ப்ராடக்ட்டில் ஏதாவது கேப்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்டில் ஏதாவது மிஸ் ஆகுது, ப்ராடக்ட்டில் ஏதாவது டெட் கோட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மூலமாக தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட கோல்ஸாக இருக்குது. ஸோ டெஸ்டிங் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா லேக் ஆஃப் டெஸ்டிங்கே அந்த ப்ராடக்ட்டில் நடக்கல. ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி டேரெக்டாக அதை வந்து ரியல் வேர்ல்டில் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வந்து லாஸ் ஆஃப் மணி. அது ஒரு ஃபெயில்டு ப்ராடக்டாக இருந்தால் அது அப்படியே ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே ஃபெயிலியர். ஸோ அதை வந்து பிளான் பண்ணி டெவலப் பண்ணி எல்லாமே பண்ணோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வேஸ்ட். ஸோ அது எல்லாமே வேஸ்ட் ஆச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து லாஸ் ஆஃப் மணி, லாஸ் ஆஃப் டைம், லாஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரெப்யூட்டேஷன். அதை வந்து அடுத்த டைம் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதை யாருமே அந்த ஆப்பாக இருந்தால் அதை யாருமே இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து பிஸ்னஸ் ரெப்யூட்டேஷனுக்குமே ஒரு ஃபெயிலியர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப். ஸோ ரெக்யூர்மெண்ட் பேஸ் பண்ணி 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து ஃபங்க்ஷனல், நான் ஃபங்க்ஷனல். ஸோ ஃபங்க்ஷனலில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட், அதாவது ஒரு கிளைண்ட்டுன்னு சொன்னா இல்லையா, கிளைண்ட் வந்து SRS BRS சேவ் பண்ணி வைப்பாங்கன்னு. ஸோ இதுதான் எனக்கு லாகின் பேஜில் வேணும் அப்படின்னா அந்த லாகின் பேஜில் எல்லாமே இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து ஃபங்க்ஷன். அதே மாதிரி சைன் அப் ஒர்க் ஆகுதா, ஹோம் பேஜில் எல்லாமே இருக்கா, இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் சைடில் வந்து. நான் ஃபங்க்ஷன் சைட்லாம் என்ன வந்து ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து ஏதாவது லோட் இஷ்யூ இருக்குது, ஸ்ட்ரெஸ், ஒரு லோட் இஷ்யூ மீன்ஸ் லோட் ஆக இல்லை, டைம் ஆகுது. ஸோ ஒரு 100 மெம்பர்ஸ் வந்து சேம் டைமில் போய் அந்த வெப்சைட்டை வந்து ஹிட் பண்ணால், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணால் அது வந்து சர்வர் எரரில் போகுது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓஎஸில், இப்போது ஆண்ட்ராய்டில் வேறு மாதிரி இருக்குது, லினக்ஸில் வேறு மாதிரி இருக்குது, விண்டோஸில் வேறு மாதிரி இருக்குது, ஆப்பிளில் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த ஓஎஸ் டைப்லாம் வந்து இதில் வந்துடும் நான் ஃபங்க்ஷனில். தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்விரான்மெண்ட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் ப்ரௌசர் எப்படி சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இந்த நான் ஃபங்க்ஷனல் சைடில் வந்துடும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வெரிஃபை த ஆப்ரேஷன்ஸ் அந்த ஆக்ஷன். ஸோ என்னென்னா இப்போ லாகின் பேஜ் கிளிக் பண்ணால் உள்ளே போகுதா, ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸு, ஆப்ரேஷன்ஸ், அதுக்குள்ளே ஏதாவது கேல்குலேஷன்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ஃபங்க்ஷனல் சைடில் பார்த்துப்பாங்க. நான் ஃபங்க்ஷனல் சைட்லனா என்னன்னா வந்து அந்த ப்ராடக்ட்டோட பிஹேவியரை தான் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஃபங்க்ஷனுக்கும் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்க்கும் உள்ள ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனிட், ஸ்மோக் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ இதில் மெயினான எக்ஸாம்பிள் வந்து லோட் டெஸ்டிங், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் வந்து நான் ஃபங்க்ஷனல் சைடு. ஸோ ரோல்ஸ், என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குது டெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து QA இன்ஜினியர், டெஸ்ட் மேனேஜர், டெஸ்ட் இன்ஜினியர், டெஸ்ட் அனலிஸ்ட், டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர். ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்டர்ஸ்க்கு இருக்க வேரியஸ் ரோல்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே போனீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்கிறது நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் வேணும்னா வந்து நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலாம். யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், எண்ட் டு எண்ட், அக்செப்டன்ஸ், சிஸ்டம், பெர்ஃபார்மன்ஸ், ஸ்மோக், சானிட்டி, லோட், ஸ்ட்ரெஸ், இன்டராக்டிவ், ஆக்சசிபிலிட்டி டெஸ்டிங். ஸோ இதெல்லாம் சம் டைப் ஆஃப் டெஸ்டிங். இதெல்லாம் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் எடுக்கும். ஸோ இதில் ஏதாவது தனியாக வீடியோ நீங்கள் போய் பார்க்கணுன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்னோடய வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் நல்லாவே. ஸோ வே டு டெஸ்ட். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 3 வேஸ் இருக்குது. மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேட்டட், கண்டினியூஸ். ஸோ மேனுவல் டெஸ்டிங்னா வந்து அதாவது ஒரு மேனுவலாக அதை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்குறது தான் மேனுவல் டெஸ்டிங். மேனுவலாக மீன்ஸ் இப்போ இந்த வெப்சைட் ஒர்க் ஆகுதா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அமேசான் வெப்சைட் உங்கள் கையில் கொடுத்துட்டு அதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸும் கொடுத்துட்டு இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் பார்க்குறது தான் வந்து மேனுவல் டெஸ்டிங். ஸோ ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு டூலால் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செலினியம். ஸோ இந்த செலினியமில் வந்து ஜாவா இல்லை பைத்தனோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோட் வந்து எழுதுவீங்க. ஸோ அந்த கோடை வந்து நீங்களே வந்து ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த லிங்க்குள்ளே போய் பாஸ்வேர்டு, யூசர் நேம் ரெண்டுத்தையும் போட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்டர் பண்ணி லாகின் பண்ணி ஸோ இதெல்லாம் வந்து அதுவே பார்த்துக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம கோட் பண்ணணும் செலினியம்ல. ஸோ கற்றுக்கிட்டோன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டட் டெஸ்டராக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அந்த செலினியம் கோர்ஸ். அது போக கண்டினியூஸ் டெஸ்டிங். கண்டினியூஸ் டெஸ்டிங்னா ஆல் டைப் ஆஃப் டெஸ்டிங்கையும் சிங்கிள் பைப்லைன் யூஸ் பண்ணி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து டெவாப்ஸ். ஸோ டெவாப்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த கண்டினியூஸ் டெஸ்டிங் டூல். ஸோ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து STLC சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளில் ஈஸியாக வந்து பண்ணலாம். ஸோ அதில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அப்போவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த டூல்ஸ். ஸோ இதில் எதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலினியம், டெவாப்ஸ், ஜென்கின்ஸ். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா நம்ம டெஸ்டராக உள்ளே போகணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.